ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மருத்துவம் கர்ப்பிணி பெண்களுக்கான மருத்துவம். கர்ப்பிணி பெண்களுக்கு என்னன்னா கை கால்கள்லாம் வீங்கிரும். நம்ம பார்க்கலாம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கை கால் வீங்கிரும். சிலருக்கு கர்ப்பமா இருக்கும்போது கால் கை முகங்கள்லாம் வீங்கிரும். அது நீர் சுரப்புன்னு சொல்லுவோம். அதிக அளவு கை கால் வீங்கிரும். அவங்க முடியாமல் போயிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா காதெல்லாம் இவ்வளோ தடியாக இருக்கும், கம்மலெல்லாம் கழட்டி வச்சுருவாங்க. ஏன்னா அதை மாட்டியிருக்கவும் முடியாது. ஏன்னா காது அதிக அளவு வீங்கியிருக்கும், மூக்கு பகுதியில் அதிகம் வீங்கியிருக்கும், தாடை பகுதியில் நீர் அதிகமாக கோர்த்துருக்கும். எந்த மருத்துவமனையில் கேட்டாலும் அது எப்போ குறையுதோ அப்போ தான் குறையும். அதை சரி பண்ண முடியாது. ஏன்னா குழந்தை வயத்தில் இருக்கும்போது எந்த ஒரு ஊசியை போட்டு குறைக்கணும்னாலும் வேறு ஏதாவது தவறு வந்துடும்ன்றதுக்காக வேண்டி அவங்க சொல்லிடுவாங்க. அது ஒரு நல்ல ஒரு முறையை தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தையும் பாதுகாக்கணும். நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லாமல் பண்ணிட்டோம், இப்போ மருந்து கொடுத்து உடம்ப சுருக்குறோன்னு பண்ணோம்னா உள்ள ஏதாவது ஒன்று ஆகி குழந்தைக்கு வேற ஏதாவது உள் உறுப்புகள் சுருங்கி போயிடும். இல்லை கை கால்கள் சூமன கை கால் மாதிரி ஆகிடும். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தாங்க. அதனால தான் அவங்க அந்த மருத்துவம் பண்ணும்போதோ யாருக்கு எப்படி மருத்துவம், சிறு குழந்தைகளுக்கு இந்த மருத்துவம், சின்ன பெண்களுக்கு இந்த மருத்துவம், வயதுக்கு வந்த பெண்களுக்கு இந்த மருத்துவம், கல்யாணம் ஆன பெண்களுக்கு ஒரு மருத்துவம், கர்ப்பமா இருக்கிற பெண்களுக்கு ஒரு மருத்துவம், அந்த 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஒரு மருத்துவம், 60 வயசுக்கு மேல போனா வேற மருத்துவம். இதை பிரிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அளவு முறைகள் சரியா கொடுத்தா தான் அந்த குழந்தைகள் நல்லா இருக்கும். குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் அவங்க முன் ஜாக்கிரதையா இந்த மாதிரி உடல் உபாதைகள் இருக்கிறவங்களுக்கு சில உள் பொருட்கள் சாப்பிடும்போது கை கால்கள் வீங்கி இருக்கும், முகம் வீங்கி இருக்குன்னா சிலர் வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, சாப்பிடவே முடியாது. ஆனால் கை கால் வீங்கிட்டே போகும். ஏன்னா அதில் நீர் அவங்க குடித்த தண்ணி முழுவதும் வீங்கி போயிருக்கும். அந்த வீக்கம் எப்போ போகும்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அது ஒரு 3-4 மாதம் இருக்கும் அந்த வீக்கம். அப்படியெல்லாம் இருக்கிற வீக்கத்தை சரி பண்ணக்கூடிய மருத்துவம் இது. அந்த கை கால் வீங்கி ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நடக்கிறது கஷ்டப்படுவாங்க. ஏன்னா சத்து இருக்காது, ஆனால் உடம்பு வீங்கி இருக்கும். பார்த்தீங்கன்னா குண்டா இருப்பாங்க. ஆனால் அந்த கர்ப்பமாக இருக்கிற நேரத்தில் கை கால் வீக்கத்துக்கான மருத்துவம். ஆனால் நம்ம இப்போ இருக்கிற அந்த குண்டா இருக்கிறவங்களுக்கு இது கிடையாது. இந்த கர்ப்பமான பெண்கள் உடல் உபாதையால் உடல் நீர் சுரப்புன்னு சொல்லுவாங்க. நீர் அதிகமாக உடல் பூரா கட்டியிருக்கு, உடல் நீர் சுரந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நீர் சுரப்புக்கான மருத்துவம் இது. இதில் முக்கிய மருந்தா இது எல்லா இடங்கள்லையும் கிடைக்கக்கூடியது. இது வயல்வெளிகள்லையும் எல்லா இடங்கள்லையும் இது பசலைக்கீரைன்னு சொல்லுவோம். இதை கோழி முட்டை பசலைன்னு சொல்லுவோம். ஏன்னா இதை கோழிகள் அதிகமாக விரும்பி சாப்பிடும். கோழிகள் மட்டும் இல்லை, வான்கோழியெல்லாம் இதை அதிக அளவுக்கு சாப்பிடும். இது சாப்பிட்டதுமே சீக்கிரம் செமிக்கக்கூடியது. இந்த சீக்கிரம் செமிக்கக்கூடியதால இந்த கோழிகள் அதிகமாக சாப்பிட்றதால கோழி முட்டை பசலைன்னு சொல்லுவோம். ஆனால் இது கிராமப்புறங்களில் பசலைக்கீரைன்னு தான் சொல்லுவோம். பசலையில் ஒரு 15 வகை பசலை இருக்கு. இதுவும் ஒரு கொடி பசலை தான். இதை விட மோசமாக கொடி பசலை எல்லாம் இருக்கு. நிலம் பூரா அடைக்கிற பசலை இருக்கு. இது கோழி முட்டை பசலைன்னு சொல்லுவோம். இது ஒரு ருசியா இருக்கும், சாப்பிட்றதுக்கு ருசியா இருக்கும். சின்ன குழந்தைங்க சாப்பிட்டாலும் சீக்கிரம் செமிக்கக்கூடியது. இதை கீரையா பயன்படுத்தலாம். நம்ம கீரையா பயன்படுத்தினோம் நம்ம உடல்ல உள்ள நீர்களை வெளியேற்றும். இந்த உடல் நீர்ல தேவையில்லாத நீர்களை வெளியேற்றதுல இந்த கோழி முட்டை பசலை நல்ல ஒரு மருந்து. இதோட சேர்ந்து நம்ம இந்த பூண்டை பயன்படுத்துகிறோம். பூண்டு என்ன செய்யணும்னா உள் உறுப்புகளை பாதுகாக்கக்கூடியது, தேவையில்லாத இடத்துல நீரை வெளியேற்றக்கூடியது. இந்த பூண்டை நீங்கள் தினந்தோறும் ஒரு அரைப்பல் இந்த பூண்டுக்கு இன்னைக்கு எடை சொல்ல சொல்லியிருக்காங்க. குறைந்தது 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறணும். 50 கிராம் அளவுக்கு எடுத்தா போதும். ஏன்னா நான் கேரட்டு சொன்னதை இங்கே நம்ம ஊரில் சின்ன கேரட் இருக்கு, அங்கே வெளிநாட்டில் பெரிய பெரிய கேரட்டாக இருக்கான். ஒரு கேரட்டுன்னு சொல்லிட்டாங்க, இவ்வளோ பெரிய கேரட் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்கிட்ட அது ஒரு சிறப்பாக சொன்னார். இதை கொஞ்சம் மாற்றி சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பயனாக இருக்கும், தவறு பண்ணாமல் செய்கிறோன்னு. அதனால் பூண்டு 50 கிராம் எடுத்துக்கலாம். பூண்டு 50 கிராம் எடுத்துக்கிட்டா அது எவ்வளோ பெரிய பூண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அது தரப்பூடோ அல்லது மலைப்பூடோ அல்லது ரசப்பூடோ இல்லை வெளியிலேருந்து இன்னைக்கு வருது பெரிய பெரிய பூண்டு, எந்த பூண்டாக இருந்தாலும் தப்பு கிடையாது. 50 கிராம் எடுத்துக்கிறணும். இந்த பூண்டை எடுத்து பயன்படுத்தும் போது உள் உறுப்புகளை பாதுகாக்கக்கூடியது, தேவையில்லாத இடத்துல நீர்களை வெளியேற்றக்கூடியது. பூண்டை சாப்பிட்றவங்க அதிகமாக சாப்பிடும்போது பாருங்க, மூக்கு அடைச்சிருக்கு. அந்த நீர் அதிகமாக இருக்கிறவங்கள தலையில் பாரமாக இருந்து நீர் இறங்கி இருந்தா இந்த பூண்டை லேசாக இடித்து அதோட வெல்லம் கலந்து சாப்பிட்டா மூக்கு அடைப்பெல்லாம் திறந்து நல்ல ஒரு சுவாசம் வரும். நல்ல சுவாசம் வந்தாலே நல்லது. அந்த நீர் அதிகம் இருக்கிறவங்க, அதிகமாக குண்டா இருக்கிறவங்க நீர் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த நீர் போய் தான் அந்த மூக்கை அடைச்சி குரட்டை அதிகமாகும். இந்த குரட்டை அதிகமாகிறதுக்கு காரணம் அந்த நீர் அதிகமாக இருக்கும். அதில் கொழுப்புகள் போய் அடைச்சிருக்கும். அந்த கொழுப்புகளையும் நீரையும் சுருக்கக்கூடியது. அந்த சுருக்கக்கூடிய தன்மை இந்த பூண்டுக்கு இருக்கு. பூண்டும் வெல்லமும் இடிச்சு ராத்திரில ஒரு உருண்டை அளவுக்கு, நம்ம அந்த காரம் தெரியாத அளவுக்கு வெல்லம் சேர்க்கணும்.
நம்ம வந்து ராத்திரில சாப்பிட்றவங்க 10 கிராம் பூண்டு தான் சாப்பிட முடியும். 50 கிராம் பூண்டை நேரடியாக யாருமே சாப்பிட முடியாது. சாப்பிட்டா குடல் முழுவதும் எரிச்சலை உண்டு பண்ணிடும். இந்த பூண்டு தயாரிக்கிறது 50 கிராம் சொன்னோன்னா, இன்னைக்கு தயாரிக்க போற மருந்துக்கு 50 கிராம். இரவு நேரத்தில் சாப்பிட்றது ஒரு 10 கிராம் பூண்டு எடுத்தோம்னா 50 கிராம் வெல்லம் சேர்த்து அதை எல்லாத்தையும் ஒன்றா அடித்து ராத்திரியில் சாப்பிட்டா அந்த நீரை வந்து வெளியேற்றக்கூடியது. அதோடு சேர்ந்து மிளகு, நம்ம மிளகு எல்லாத்துலேயும் சேர்க்குறோம்னா மிளகு வந்து தேவையில்லாத நீர்களை வெளியேற்றும். உடலில் உள்ள உறுப்புகளை வந்து நல்லா பாதுகாக்கக்கூடியதில் மிளகு. மிளகு சாப்பிட்ருக்கோங்க பாருங்கள், இறுக்கமாக இருக்கும் உடம்பு வந்து நல்ல ஒரு பலமாக இருக்கும். மிளகுல வந்து இன்னைக்கு எத்தனையோ வகையில் வந்து பயன்படுத்துகிறாங்க. மிளகை பயன்படுத்த உடல் பலம் அதிகமாகும். பலம் அதிகமாகுதுன்னா தேவையில்லாத நீர்கள் வெளியாகும் போது உடல் இறுக்கமாக இருக்கும்போது நல்ல பலம் இருக்கும். இந்த நரம்பு மண்டலங்களை பாதுகாக்கக்கூடியதுல மிளகு வந்து ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தது. மிளகை சாப்பிட அந்த நரம்புகள் வந்து பலமாக இருக்கும். நரம்பு வந்து சுருண்டு கிடக்கிற நரம்பு கூட நீண்டு கொடுக்கறதுல மிளகுக்கு தான் முக்கியமான வேலை. ஏன்னா அது வாயில் வச்சுக்கிட்டா உடல் முழுவதும் சூடாயிடும். நம்ம அதிகமாக நீர் இருக்கு, எனக்கு வாயில் வந்து எச்சி ஊறிக்கிட்டே இருக்கு, எனக்கு மூக்கு ஒழிக்கிட்டே இருக்குன்றவங்க வாயில் 4 மிளகு வச்சுக்கிட்டோம்னா அந்த நீரை உடனே நிப்பாட்டும். ஒரு 3 நிமிஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னா மூக்கில் தண்ணியே வராது. எங்கே போச்சு அந்த தண்ணி? இந்த மிளகுனுடைய சூடு. இந்த மிளகை வாயில் ஒதுக்குனா சிவனை பார்க்கலான்னு சொன்னாங்க. எப்படி சிவனை பார்க்கறது? சிவன் கோயில்ல இருக்காரு இல்லை, நம்ம நெத்திக்குள்ள இருக்கிற சிவன் சொல்லுவோம், நடராஜர்னு சொல்லி. நம்ம 2 புருவத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு இடம் தான், அதுதான் சிவன், அதுதான் நடராஜர். அது வந்து நம்ம ஒரு தியானம் பண்றவங்க ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேல கண்ணை மூடி பார்த்தோம்னா உள்ள நடராஜர் சிலை இப்படி ஆடிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அதனாலதான் சிவன் வந்து நடராஜரா காட்டும்போது அதை காலத்துக்கு ஆடுற மாதிரி காட்டுறாங்க. அந்த சிவன் இருக்கிற இடம் தான் நம்ம நெத்தி. 2 புருவத்துக்கு நடுவுல நம்ம அதை ஏன் அந்த பொட்டு வச்சிருக்கோம்னா அடுத்தவங்க நம்மளை வந்து மயக்கி கொண்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு பண்றாங்க, மிக்மரிசம் பண்றாங்கன்னா அந்த நெத்தி பொட்டு தமிழ்நாட்டு பெண்களை வந்து மயக்கவே முடியாது. இன்னைக்கு எந்த பெண்ணும் வந்து பொட்டே வைக்கிறது இல்லை. அது ஒரு இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு என்னமோ ஒரு அது ஃபேஷனாகவும் அது ஒரு அசிங்கமாகவும் நினைக்கிறாங்க. அந்த பொட்டு வச்சதுக்கு காரணம் அங்க ஒரு நரம்பு முடிச்சு இருக்கு. அந்த முடிச்சில வந்து நம்ம தமிழ் பெண்கள் மயங்கிடக்கூடாதுன்னு அன்னைக்கு பொட்டு வச்சாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். இதை மிளக வாயில ஒதுக்கணும்னா அந்த அங்க உள்ள நரம்புகள் துடிக்கும். அதை கண்ணை மூடி பார்த்த சித்தர்களுக்கு அங்க நடராஜரான சிவன் விளையாடுறது தெரியும். அதனாலதான் சிவனுக்கு உகந்ததா சொல்ற இந்த மிளகு. இது யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சிவ ரகசியம் நிறைய இருக்கு. அதுல இது ஒரு சிறந்த மருந்து. இதை நம்ம சாப்பிட்டோம்னா தான் தெரியும். சாப்பிட்றத விட வாயில ஒதுக்குனீங்கன்னா தெரியும். மூளைக்கு போற இடம் பூரா அதிக அளவு சூடு கொடுக்கும். கீழே நெருப்பு வச்சா எப்படி மேலே போய் அனல் போகுதோ அதே மாதிரி நம்ம வாய்க்குல போட்ட அந்த மிளகினுடைய காட்டமானது உடல் முழுவதும் சூடாகி உடல்ல உள்ள நரம்பு மண்டலங்களை சுத்தம் செய்ய நமக்கு வந்து ஒரு நல்ல நிலை கொண்டு போகும். அப்ப தேவையில்லாத நீர் முகங்கள்ல இருக்கிற நீரை பூரா கீழே இறக்கும். கீழே இறக்குனா எங்க போகும்? சிறுநீரா கழியும். அதோட சேர்ந்து நம்ம சீரகத்தை பயன்படுத்தணும். சீரகம் சொல்றோம். சீரகம்னா உறுப்புகளை வந்து சீராக்கக்கூடியது. எந்த பகுதியில் எது இருந்தாலும் சீரகத்தை சேர்த்தோம்னா உடலை தங்கமாக்க கூடியது. தங்கம்னாலே எந்த ஒரு நோயும் இல்லைன்னு அர்த்தம். தங்கம்னா நம்ம கடையில விற்கிற தங்கம் கிடையாது. இந்த உடல் இவ்வுலகில் தங்குன்றதுக்கு பேர் தான் தங்கம். பற்று அற்றால் இவ்வுடல் இவ்வுலகில் தங்கும். பற்றுனா ஆசை இல்லாதவனுடைய உடல் இந்த உலகத்துல தங்க தான் செய்யும். புத்தர் சொன்னார் ஆசைதான் அழிவுக்கு காரணம்னு சொல்லி. அதனால்தான் அவருடைய உடல் சிலையும் இன்னைக்கு உலகத்துல அழியாம இருக்கிற காரணம். அதே மாதிரி நம்ம உடலை பாதுகாக்கிறதுல சீரகம் வந்து ஒரு சிறந்த மருந்து. சீரகம் எதுல வேணாலும் நீங்க சேருங்க. அதை வந்து லேசா கசக்கி கடைசியில போட்டா போதும். முதல்ல போட வேண்டியதே கிடையாது. அதை கடைசியா பச்சையாவே இருந்து ஒரு 1/4 வேக்காடு இருந்தா போதும். அந்த சீரகத்தினுடைய முழு பலன் கிடைக்கும் பொழுது நம்ம உடல் வந்து அதிக அளவு சத்தா இருக்கும். நம்ம உடல்ல உள்ள உறுப்புகள் உள்ள நீர்கள் மொத்தமா வெளியேறும். இது 3 சேர்ந்த கலவை. இதோட சேர்ந்து கோழி முட்டை பசலை இதை சேர்த்து நம்ம சாப்பிடும் பொழுது, கொதிக்க வச்சு சாப்பிடும் பொழுது உடல்ல உள்ள நீர்கள் எல்லாம் அதிக அளவுக்கு சிறுநீரா கழியும் போது கால்கள் வந்து ஒடுங்க ஆரம்பிச்சிடும். கால்கள் ஒடுங்க ஆரம்பிச்சா காலில் உள்ள நீர்கள் எல்லாம் சிறுநீரா வரும். இல்லைன்னா அவங்க நின்ற இடத்துல கால் யானைக்கால் மாதிரி வீங்கிட்டே வரும். அந்த பெண்கள் கருவுற்று அந்த கர்ப்பம் தரிச்சு அவங்க குழந்தை பிரசவம் ஆனதுக்கு அப்புறமும் அந்த கால் வீக்கம் குறையாது. அதுக்கப்புறம் 3 மாசம் ஆகும். இது இல்லை, குறைந்தது 7 நாள்லயே அந்த கால் வீக்கங்கள் பற்றி அடிவயிறு வீங்கி போயிருக்கோம். சில பேர் அந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா நான் கூட போய் பார்த்துட்டு ரெட்டை குழந்தை இருக்க போது போல வயிற்றுல அப்படின்னு. இல்லை, டாக்டர் சொல்றார் வெறும் நீர் தான் இருக்குன்னு. அப்போ அந்த அளவுக்கு வயிறு பெருசா இருக்கும். அந்த நீர்களை வெளியேற்றதுல ஒரு சிறந்த மருந்து. இந்த சிறந்த மருந்தை இப்போ நம்ம தயாரிக்க போறோம். இந்த மருந்து தயாரிக்கும் முறையை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு உடல் வீக்கத்தை குறைக்கக்கூடிய மருந்தை நம்ம இப்போ செய்ய போறோம். இதுல வந்து இந்த கோழி முட்டை பசலையை சேர்க்கிறோம். இந்த கோழி முட்டை பசலையை வந்து பயன்படுத்தி தான் நம்ம உடலை சுருக்க முடியும்.
இது வந்து நீர்ச்சத்து அதிகமானது. எது வந்து அதிக நீர்ச்சத்தை வாங்குதோ அது அதிக நீரை வந்து வாங்கக்கூடியது. எது வந்து இப்போ நம்ம சுரக்காயை தினந்தோறும் சாப்பிட்டு பாருங்க, சுரக்காய் வந்து உடலை வந்து குறைக்கக்கூடியது. சுரக்காய் வந்து நீங்கள் வயசானவங்களுக்கு தான் தருவாங்க அந்த காலத்தில். ஏன் தருவாங்க? இங்கே வந்து சுரக்காயன்னா கறி மாதிரி நினைக்கிறாங்க. என்னன்னு எனக்கும் பிடிபடல. சுரக்காய் வந்து ஒரு காய்கறி தான், அதை வந்து கறின்னு நினச்சி கறி மாதிரி ஒதுக்குறாங்க. சுரக்காய் சாப்பிட்டா அதிக அளவு நீர் போகும். நீர் போகிற மாதிரி இந்த கோழி முட்டை பசலையை பயன்படுத்தினோம்னா அதிக அளவு நீர் போகும். இப்போ வந்து நம்ம கோழி முட்டை பசலையை வச்சு நம்ம மருந்து தயாரிக்க போகிறோம். தண்ணி வந்து ஒரு 250 மில்லி, இந்த 250 மில்லி தண்ணியை காய்ச்சணும். காய்ச்சும் பொழுதே நம்ம வந்து இந்த மிளகை வந்து வேக விடணும். இந்த மிளகு வந்து எவ்வளவுனா 15 மிளகு எடுத்துக்கிறணும். சாதாரணமாக 5 மிளகு எடுத்தா அது வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணாது, நல்ல நிலையில இருக்கும். 15க்கு மேலே போயிடுச்சுன்னா அதிக அளவு நீர் வெளியாகிட்டே இருக்கும், அதிக அளவு மலம் வெளியாகும். நீங்க எந்த ஒரு குழம்புலையும் கொஞ்சம் மிளகை கூட்டி போட்டு பாருங்க. நீங்க கறி சாப்பிட்றவங்களா இருந்தா கொஞ்சம் மிளகு கூடிச்சுன்னா அவங்களுக்கு வயிற்றோட்டம் உண்டாகும். ஏன்னா உடல்ல உள்ள நீரை பூரா வெளியேற்றிடும். மிளகு வந்து அளவா சாப்பிட்டா கட்டும், அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா நீரை வெளியேற்றும். அப்போ வந்து இதுல வந்து நம்ம ஒரு 15 மிளகு சேர்த்தோம்னா தான் அந்த நீரை வந்து அது புழிஞ்சு எடுக்கும். உடல்ல வந்து புழிஞ்சு எடுத்தா தான் உடல் பழைய நிலைக்கு வரும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த வயிறெல்லாம் வந்து இவ்வளோ பெருசா இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 2 குழந்தை வயிற்றுல இருக்கிற மாதிரி இருக்கும். அது நிறைய பெண்களுக்கு வந்து இருக்கு. அதை வந்து சரி செய்ய முடியாத சூழ்நிலையில அவங்க மருத்துவமனையில் சொல்லுவாங்க அது மெதுவாக தான் சரியாகணுவாங்க. அதுக்கு நம்ம முன்னோர்கள் வந்து இந்த லேகியம் செய்வாங்க. அந்த பேர்கால மருத்துவம்னு சொல்லி லேகியம் பூண்டுலேயே செய்வாங்க. அந்த பூண்டிலேயே செய்யறதால தான் அந்த உடலை வந்து கட்டுக்குள்ளாக்கும், உடலை வந்து சுருக்கக்கூடியது. அந்த உடலில் உள்ள நீர்களை வெளியேற்றதுக்காக வேண்டிதான் இந்த பூண்டை வந்து நம்ம வந்து நேரடியாக இடிச்சு போட்டுக்கணும், உரிக்க தேவையில்லை. பூண்டு தோல்லாம் இருக்குதுன்னா இல்லை, 50 கிராம் அளவு பூண்டை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா மொத்தமாக நம்ம போடுறதால அதில் உள்ள சாறுகள் மட்டும்தான் வெந்து வரும். அதோட சேர்ந்து நம்ம பூண்டை வேக போடுறது இல்லாமல் கடைசியாக தான் சீரகத்தை போடணும். சீரகமும் வந்து ஒரு 20 கிராம் அளவு சேர்த்தா போதும். பூண்டு தான் 50 கிராம் சேர்க்கணும். மிளகு வந்து ஒரு 15 மிளகு சேர்த்தா போதும். 15 மிளகு இருந்தால் அதனுடைய காரத்தன்மை உடலில் உள்ள நீர்களை வெளியேற்றும். பெண்களுக்கு கால் பார்த்தீங்கன்னா அந்த தூண் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பெண்களுக்கு அவங்களால நடக்க முடியாது, எழுந்திருக்க முடியாது, பிறண்டு படுக்க முடியாது. முதல்ல பெண்களுக்கு அது ஒரு புது பயிற்சி கொடுக்கணும். ஏன்னா கருவுற்ற பெண்கள் எப்படி எழுந்திருக்கிறது, எப்படி உட்கார்றது யாருமே சொல்லி தரவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை குறுக்க இருக்குது, நான் தூக்கிட்டு வரட்டுமா அவங்க ஊருக்குன்றாங்க. அது தவறு. நான் இங்கே ஒரு ஊரில் இருப்பேன், எங்கள் ஊருக்கு தூக்கிட்டு வந்து நானா அறுவை சிகிச்சையாக செய்ய முடியும்? அது தவறு. என்கிட்ட வந்து அப்படிலாம் கொண்டு வரக்கூடாது. பக்கத்தில் உள்ள மருத்துவமனை உங்களுடைய உதவிக்கு தான் இருக்கு. நம்ம வந்து முதல் மருத்துவம் பொது மருத்துவம் சொல்லித்தரோம். அந்த பொது மருத்துவத்தில் எதில் போய் நீங்கள் செய்யணுமோ அதை தான் செய்யணும். இந்த வாழ்வா சாவான்ற இருக்கிற இடத்துல போய்லாம் நீங்கள் மருத்துவம் செய்யக்கூடாது. ஆலோசனையை கேட்கணும், போய் மருத்துவருடைய ஆலோசனை பெறணும். மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் குழந்தை பிறக்கிறது அந்த நாளில் வந்து அவங்க எடுத்தாங்க. எல்லா கிராமங்கள்லையும் வீட்டில் தான் குழந்தை பிறந்தது, மருத்துவமனைக்கு போல. அன்னைக்கு இருந்தவங்களுடைய அனுபவம் வேற. இன்னைக்கு யாருமே அந்த அனுபவசாலிகள் கிடையாது. யாரோ ஒருத்தர் இருக்காங்க, அவங்கெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ மருத்துவமனையில் நல்லா வந்து பார்க்குறாங்க. அதனால அவங்க கிட்ட போய் நம்ம சிறப்பாக செஞ்சுக்கிறணும். கை கால் வீக்கத்துக்கு தான் நம்ம மருந்து சொல்றோம். நம்ம வந்து சொன்னதை மாற்றி அவங்க வேற வேற நினைப்பெல்லாம் இருக்காங்க. உடல் பருமனை குறைக்காது. அந்த கருவுற்ற பெண்களுடைய உடல் நீர் சுரப்பை தான் குறைக்கும். இது உடல் நீர் சுரப்பை வந்து கண்டிப்பாக குறைக்கும். ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் குண்டாயிட்டேன், அன்னையிலேருந்து குறையிலன்னா அது தொடர்ச்சியாக நம்ம 7 நாள் சாப்பிட்டா போதும். 7 நாள் சாப்பிட்டா உடல்ல உள்ள நீர்களை வெளியேற்றி முகங்கள் சுருங்க ஆரம்பிச்சிடும். இது பொது மருத்துவம், யார் வேணாலும் சாப்பிடலாம். இது சாதாரணமான நாள் சாப்பிட்டா தப்பே வராது. இப்போ அவங்க தான் சாப்பிடணும், நம்ம ஆண்கள் சாப்பிடக்கூடாதா? கிடையாது, யார் வேணாலும் சாப்பிடலாம். இது யார் சாப்பிட்டாலும் தப்பு வராது. இந்த கீரைகள் வந்து மூலிகைகள் மருந்து வந்து எந்த ஒரு தவறும் செய்யாது. துணிஞ்சு போய் நம்ம சாப்பிடலாம். அளவுகளை மட்டும் கண்டிப்பாக பார்த்துக்கணும். இதில் கீரையினுடைய அளவு 100 கிராம் வரைக்கும் சேர்க்கலாம். நம்ம வீட்டுக்கே மொத்தமான நிறைய கீரையை கொண்டு வந்து வச்சு சமைச்சு சாப்பிடலாம். ஆனால் அந்த பூண்டு மிளகு மட்டும் அளவு கரெக்டாக இருக்கணும். எவ்வளோ கீரை போட்டாலும் 50 கிராம் மேலே பூண்டு சேர்க்கக்கூடாது. அதுக்கு மேலே சேர்த்தோம்னா காரத்தன்மை அதிகமாயிரும். காரத்தன்மை அதிகமான அதை சாப்பிடவே முடியாது. மிளகையும் அதிகமாக கூட்டிட்டோம்னா அது வயிற்றோட்டத்தை உண்டு பண்ணும். ஆனால் நீர் மட்டும் வெளியாகணும். நீர்னா சிறுநீரில் வெளியாகும், மலத்திலையும் வெளியாகும். சிலருக்கு வந்து மலம் வந்து நிற்காம தண்ணியாக போகுதுன்னுவாங்க. அந்த உடல் உடைய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகும். போனாதான் உடல் சுருங்கும். 3 நாளில் வந்து கண்டிப்பாக உடல் சுருங்கிரும். இதை சுருங்கலை அப்படின்னா 7 நாள் வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிடணும். 7 நாள் சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடல் சுருக்கம் வந்து கண்டிப்பாக வந்துடும். உடல் சுருங்க சுருங்க அழகு, உங்களுடைய அழகு மீண்டும் வர ஆரம்பிச்சிடும். போன அழகு திரும்ப பெறும்.
இந்த வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த பூண்டு தோல்களோட இருந்தாலும் இதனுடைய தன்மையை இந்த சூப்பாவும் சாப்பிடலாம். இப்படியே எடுத்து சூப்பா சாப்பிடலாம். அதோட சேர்த்து எல்லா கீரையும் பூண்டு எல்லாத்தையும் நம்ம சாப்பிடணும். இது மனமே வந்து சும்மா இருக்கிறவங்களே சாப்பிட தூண்டும். இதை வந்து பெண்களுக்கு நம்ம செய்வோம். பெண்களுக்கு செஞ்சு வச்சிருக்கும் போதே அடுத்த புள்ள வந்து சாப்பிட்டு போயிடும். அந்த அளவுக்கு ருசியா இருக்கும். உடம்பை வந்து நல்ல ஒரு சக்தியோட வச்சிருக்கோம். அதனால பெண்களும் சாப்பிடலாம், ஆண்களும் சாப்பிடலாம். ஆனா இது பெண்களுக்கு வந்து சிறந்த மருந்து. இந்த உடல் சுருக்கத்துக்கான உடல் வீக்கத்தை வந்து குறைக்கக்கூடிய மருந்துல வந்து இந்த கோழி முட்டை பசலையை வந்து நம்ம சேர்த்திருக்கோம். கோழி முட்டை பசலை நம்ம தேவைக்கு ஏற்ப சேர்க்கலாம். 100ல இருந்து 200 கிராம் வரைக்கும் சேர்க்கலாம். ஆனா பூண்டு வந்து 50 கிராம் தான் எடுத்துக்கிறணும். பூண்டு 50 கிராம் எடுத்துக்கிட்டா போதும். 50 கிராம் மேல தேவையில்லை. பூண்டுகள் அளவு 50 கிராம். மிளகு 15 மிளகு இருந்தா போதும். சீரகம் வந்து 10 கிராம்ல இருந்து 20 கிராம் எடுத்துக்கலாம். அதிகம் சேர்ந்தா தவறு வராது. சீரகத்தை வந்து கடைசியில தான் போடணும். அந்த கடைசியில சாப்பிட்டா தான் அது வந்து ஜீரணிக்க கூடியது. இந்த மருந்தினுடைய அளவு முறைகளை இப்ப சொல்லியிருக்கோம். இதை வந்து குறைந்தது 7 நாள் சாப்பிடலாம். இந்த 7 நாள் சாப்பிட்டா தான் உடல் கண்டிப்பா வந்து சுருங்கும். இந்த சுருக்கத்தை வந்து கருவுற்ற தாய்மார்கள் கண்டிப்பா பயன்படுத்திக்கிறணும். இது உடல் வீக்கம் இருக்கிறவங்களும் இல்லை நாங்கள் வந்து கருவுற்றிருக்கோம், எங்களுக்கு கை கால் வீங்கலைனாலும் இதை சாப்பிடலாம். உடல் ஆரோக்கியத்தையும் அழகையும் பாதுகாக்கக்கூடிய மருந்து. இந்த மருந்தை எல்லோரும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் சப்னா என்னும் பெண் சேலத்திலிருந்து எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு முகத்தில் காது ஓரத்தில் எல்லாம் வந்து அரிப்பு வருதான். இந்த அரிப்பு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்குதான். கர்ப்பமாக இருக்கிற காலத்தில் அரிப்பு இருக்கான். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த அரிப்பு போயிடுதான். திருப்பி வந்து இதே மாதிரி மீண்டும் மீண்டும் ஒரு குழந்தைக்கும் வருதுன்னு சொல்லி அவங்க கடிதம் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு அரிப்பு வருதுன்னா அவங்க வந்து கர்ப்பப்பை வந்து சுத்தம் இல்லைன்னு அர்த்தம். கர்ப்பப்பை வந்து சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த அரிப்பு வராது. இவங்க வந்து முதல்ல வந்து கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடி கர்ப்பப்பையை வந்து சுத்தம் பண்ணுறது எப்படின்னா, நம்ம சாப்பிட வேண்டிய உணவில் நிறைய வந்து ஆர்கானிக் ரைஸ் எடுக்கணும். அந்த ஆர்கானிக் ரைஸ் எடுத்தால் தான் அந்த உப்புத்தன்மை குறைவாக இருக்கும். அந்த உப்புத்தன்மை இருந்தால் கர்ப்பப்பை வாயில் போய் சேரும். சிலர் வந்து கருத்தரிக்கும் பொழுதே வந்து நிறைய வந்து கறி மீன் சாப்பிட்றாங்க. கறி மீன் சாப்பிட்றத கண்டிப்பாக குறைச்சிக்கிறணும். மீன் கறி அந்த முட்டை இதெல்லாம் வந்து குறைக்கலைன்னா அதில் வந்து அதிக அளவு இன்றைக்கி உப்புக்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கறிக்கோழி கறியும் முட்டைக்கும் வந்து சாதாரணமாக இல்லை. அதெல்லாம் வந்து 1 வருஷம் வளர வேண்டியதை 40 நாளில் வளர்க்குறாங்க. அந்த அளவுக்கு அதில் உப்புத்தன்மை இருக்குது. அந்த உப்பெல்லாம் சேர்ந்து நம்ம உடம்புக்குள்ளே தான் போயிடும். அந்த உடம்பு வந்து எங்கே காட்டும்னா, வெளியேற்ற முடியலன்னா முகத்தில் வரும். முகத்தில் இல்லைன்னா கீழே போயிடும், அடிவயிறு இல்லைன்னா சிறுநீர் கழிக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் போய் அரிப்புகளை உண்டு பண்ணி நம்ம சும்மா எங்கேயுமே போக முடியாது. முகத்தில் இருந்தால் இப்படி சொரிஞ்சிட்டு இருப்போம். உடலுக்கு கீழ்பாகம் இருந்தால் நம்ம போகிற இடத்துல அதை சொரியவும் முடியாது, அதை சும்மாவும் இருக்க முடியாது. அப்போது வந்து நமக்கு வந்து தர்ம சங்கடம் ஆகிடும். அப்போ வெளி இடங்களுக்கு நம்ம போக முடியாது. அந்த அளவுக்கு அரிப்பு ஏற்படும். இந்த அரிப்புக்கு வந்து முக்கியமான மருந்து செந்தட்டின்னு சொல்லுவோம். செந்தட்டினா அந்த செடியை தொட்டாலே அரிக்கும். தொட்டாலே அரிக்கிற செடியை வச்சு என்ன மருந்து செய்வாங்கன்னா, ஒரு முள் குத்துச்சுன்னா இன்னொரு பெரிய முள்ளை வச்சு தான் நம்ம எடுக்க முடியும். அதே மாதிரி தான் அந்த செந்தட்டியை நம்ம கையில் வந்து ஒரு துணியை சுற்றிட்டு மெதுவாக போய் பிச்சு எடுத்து அதில் ஒரு மாத்திரை அளவுக்கு அரைச்சி தினமும் ஒரு பட்டாணி அளவுக்கு சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த அரிப்புகள் வந்து சரியாகும். அந்த அரிப்புக்கு அதை சொல்கிறோம்னா, அரிப்புக்கு அரிப்பு தான் சரி பண்ணும். எங்கேயும் ஒரு குழியில் பள்ளத்தில் தண்ணி இருந்தால் அந்த தண்ணியை எடுக்கணும்னா ஒரு வாளி தண்ணியை ஊற்றினோம்னா அங்கே இருக்கிற தண்ணியை சேர்த்து கொண்டு போயிடும். பழைய தண்ணியை புது தண்ணி வந்து கொண்டு போயிடணும். அதே மாதிரி இந்த அரிப்பை வந்து அரிப்புக்கு உண்டான அந்த செந்தட்டினா சில ஊரில் வந்து அதுக்கு வந்து காஞ்சூர்னு சொல்கிறாங்க. காஞ்சூர்னா அந்த செந்தட்டி தான். அந்த செந்தட்டியை தொடாமல் இது பண்ணணும். இப்போ முள்ளை அரைச்சி சாப்பிடுன்னு சொன்னால் முள்ளை யாராவது சாப்பிட முடியுமா? ஏன் இப்போ சாப்பிட்றாங்களே, நெறிஞ்சு முள்ளை அரைச்சி பவுடரை அரைச்சி சாப்பிட்றாங்க. அதே மாதிரி தான் இந்த அரிக்கக்கூடிய செந்தட்டியை நம்ம துணி கையில் சுற்றிட்டு தான் பறிக்கணும். நேரடியாக பறித்தோம்னா கையெல்லாம் வீங்கிரும். அதை பிச்சு எடுத்து அரைச்சி அதுக்கப்புறம் ஒரு பட்டாணி அளவுக்கு தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த அரிப்புகள் சரியாகும். அரிப்பு சரியாகணும்னா மலச்சிக்கல் இருக்கும். அவங்களுக்கு மலச்சிக்கலை முதல்ல போக்கணும். கர்ப்பமாக இருக்கிற காலத்தில் மலச்சிக்கல் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க இயற்கை முறையில் கொய்யாப்பழம், வாழைப்பழம் அல்லது நாட்டுப்பழம் இவைகளை வந்து சாப்பிடணும். இதை சாப்பிட்டாங்கன்னா அந்த மலச்சிக்கல் இருக்காது. கூழ் வந்து இந்த கம்மங்கூழ், சோளக்கூழ் சாப்பிடணும். கேழ்வரகு கூழ் சாப்பிட்டா மலம் போகாது. அதனால் சோளக்கூழ், கம்மங்கூழ் சாப்பிட்டா மலம் வந்து சீக்கிரமாக வெளியாகும். மலம் சீக்கிரம் வெளியானால் இந்த முகத்தில் அரிப்புகள் வராது. மலச்சிக்கல் கண்டிப்பாக இருக்கும். மலச்சிக்கல் இருக்கிறவங்க வந்து மலச்சிக்கலை போக்குனா தான் அரிப்புகள் போகும்.
யாருக்கு வந்து அரிப்பு இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து மலச்சிக்கல் இருக்கும். மலச்சிக்கலை வந்து சரி செய்ய தான் அந்த அரிப்புகள் சரியாகும். அரிப்பு சரியாகாமல் நம்ம எதுவும் செய்ய முடியாது. நம்ம சாப்பாட்டில் போடுற உப்பை அளவாக குறைக்கலாம். ஆனால் நம்ம விவசாயத்துக்கு போடுற உப்பை யாருமே நம்ம தடுக்க முடியாது. அது விவசாயிகள் தான் இது பண்ணணும். இந்த விவசாயிகள் வந்து உப்பை போட்டு போட்டு அவங்களும் கெட்டு போயிடுறாங்க. நமக்கும் வந்து நிறைய பாதிப்பு வருது. அவங்கள நான் குறை சொல்லலை. அவங்களுக்கு அறியாமையே அவங்க கையில் கொண்டு போய் இப்போ உப்பை கொடுத்துட்டாங்க. அந்த இன்னைக்கு உப்பை பிடுங்கினாலும் அவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பாகுது. ஆனால் அந்த இயற்கையினுடைய தன்மை அவங்க தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய விவசாயிகள் மாறி இருக்காங்க. நிறைய விவசாயிகள் மாறினதால நம்ம மக்கள் வந்து இனி தேடி போய் உணவுகளை அரிசிகளை வாங்கி சாப்பிட்டா தான் அந்த அரிப்பு வராமல் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு 19 லட்சம் பேருக்கு புற்றுநோயின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு அதிர்ச்சி தகவலாக இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு வருதுன்னா அத்தனையும் வந்து அந்த அரிசி பருப்பில் தான் வருது. இந்த ரசாயன உரங்களை நம்ம சாப்பிடாமல் இருந்தோம்னா தான் உடலை காப்பாற்ற முடியும். நம்ம பாரம்பரிய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, வேப்பலையை நல்லா அரைச்சி ஒரு தண்ணியில் வச்சுட்டு வேப்பலையை எடுத்து தெளிச்சிக்கிட்டே போனாங்க நிலத்தை சுற்றி. அப்போ வந்து எந்த நன்மை செய்யும் பூச்சிகளும் சாகலை. தீமை செய்யும் பூச்சிகளுக்கு வந்து பட்னி கிடந்துச்சு. பட்னி கிடக்கவும் ஒரு 2 நாள் 3 நாள் பட்னி இருக்கும்போது நன்மை செய்கிற பூச்சி போய் அதை பிடிச்சி சாப்பிட்டுச்சு. அப்போ வந்து நமக்கு இயற்கையாகவே நல்லது நடந்துச்சு. இன்றைக்கி எல்லாமே மருந்தடிச்சு நமக்கு நன்மை செய்கிற பூச்சிகளை கொண்டுறோம், தீமை செய்கிற பூச்சிகளை விட்டுறோம். அதனால் உணவு பழக்கம் கெட்டு போயிடுது. அந்த உணவு பழக்கம் நல்ல உணவுகளை சாப்பிட்டோம்னா உடலில் வந்து அரிப்பு ஏற்படாது. அதுக்கு இதுதான் மருந்து. இந்த செந்தட்டியை அரைச்சி ஒரு பட்டாணி அளவுக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் அரிப்பு, முகத்தில் இருக்க அரிப்பு எல்லாமே சரி வரும். இந்த மருந்தை பயன்படுத்தி எல்லாரும் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.